அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சபிதா பானு. நான் காரைக்குடியிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு ஆங்கில ஆசிரியை. அப்துல் கலாம் மிஷனை பற்றின என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் மிஷனோட குவிஸ் காம்படிஷன் டெய்லி நடக்குது. அந்த டெய்லி நடக்கிறதுலேருந்து நம்ம என்ன பெனிஃபிட்டாக அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னா, ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ பேரண்ட்டாக நான் அதிகமாகவே அதில் பயனடைஞ்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஆஸ் அ டீச்சராக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை நான் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வச்சுருக்கேன். என்னுடைய குழந்தைக்கும் நான் பண்ணுறேன். நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ இதன் மூலமாக என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்றத பார்த்தோம்னா, அதிகமான ஜென்ரல் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஃப்யூச்சர் இந்தியாவோட சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கணும், ப்ரெசன்ட் இந்தியாவோட சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்துல் கலாம் என்னென்ன அறிவுரைகள் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு குவிஸ் காம்படிஷனும் நமக்கு கிளியராக எடுத்துரைக்குதுன்னு தான் சொல்லணும். இன்னொன்று இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கொரோனா நேரத்தில் ஒரு நல்ல தளமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் கிடைக்காம எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க, திறமையை வெளிப்படுத்த முடியாமல். அவங்களுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு பெரிய என்கரேஜாக பூஸ்டப்பாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது போக இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கே அட்டன் பண்ணணும்னு கிடையாது. நம்மளுடைய நேரம் கருதி அந்த நேரத்தை வந்து ஒரு பயனுள்ள வகையில் செலவு பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டமும் இதில் இருக்குது. ஸோ இதை எல்லாருமே பயனடையணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை நடத்தி வரும் மீனா மேடமாக இருக்கட்டும், அப்துல் கலாம் மிஷனை சேர்ந்த அத்தனை மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.